சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளில் பலர் அதிகாரிகளின் அசமந்த போக்கு மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட போது வழங்கப்படுவதாக கூறப்பட்ட 3000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு கடன் உதவிகளும் கிடைக்கவில்லை என்பதே அவர்களின் அநேகமானவர்களின் வெளியிடும் ஆதங்கமாகும். மன்னார் மடு பிரதேச செயலாளர் பிரிவின் முள்ளிக்குளம் கிராமத்தில் வசித்து வருகின்றார் 44 வயதான சுப்பிரமணியம் ராஜேந்திரன். 2011ஆம் ஆண்டு சமூகமயப்படுத்தப்பட்ட இந்த முன்னாள் போராளி யுத்தத்தின் வடுக்களை சுமந்தவாறு இன்றும் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடுகின்றார். நன்னீர் மீன்பிடி தொழிலை நம்பியே தமது 5 பிள்ளைகளையும் பராமரிப்பதாக சுப்பிரமணியம் ராஜேந்திரன் கூறுகின்றார். பிள்ளைகளின் படிப்பு செலவு மற்றும் குடும்பத்தின் உணவு செலவுகளுக்கான போதுமான பணம் மீன்பிடி தொழில் மூலம் கிடைக்காத நிலையில் வறுமை இந்த குடும்பத்தாரை வாட்டி வதைக்கின்றது. இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பூரணப்படுத்தப்படாத வீட்டினில் தாம் எதிர்நோக்கி வருகின்ற அசௌகரியம் தொடர்பில் மனம் திறக்கின்றார் இந்த முன்னாள் போராளி. தடுப்புல இருந்து 2 வருஷம் வந்தும் எங்களுக்கு அரசாங்கத்தால உதவி செய்யறான்னு சொல்லிதான் விட்டது. அரசாங்கம் இன்னும் போமல் எல்லாம் நிரப்பி கொடுத்து எல்லாம் கச்சேரி எல்லா இடத்தும் போமெல்லாம் கொடுத்து இன்னும் அந்த உதவி எங்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த இது ஐயம் மட்டும் எங்களுக்கு 70 உதவி செய்தது. நாங்கள் அண்டாண்டு குடிகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். மீன்கள் அதில் தான் பிடிக்கிறா. இப்போ குளம் வந்து நிறாகுளத்தால மீன்கள் பிடிக்கிற இப்போ கொஞ்சம் ஒரு நாளைக்கு 5 கிலோ 2 கிலோ 3 கிலோ மீன் அப்படி தான் பட்டு கொண்டிருக்கு. மற்ற வயல் காணிகள் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஒரு மேட்டு காணி மட்டும்தான். அதில் உளுந்து அதெல்லாம் போட்டு எல்லாம் அழிஞ்சிட்டு இந்த மழையால எல்லாம் அழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் வெள்ளாம நெல் அதில் போட்டு அதான் இப்போ கொஞ்சம் பட்டி கொண்டிருக்கோம். லோன் சொல்லுங்க. லோன் தரேன்னு சொல்லி சொன்ன லோன் இன்னும் தர இல்லை. 12,000க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகளை புனர்வாழ்வளித்து சமூகமயப்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் சர்வதேச மட்டத்தில் மார்த்தட்டிக் கொள்கின்றது. எனினும் தமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலையில் இன்றும் அவர்கள் சிரமத்திற்கு மத்தியில் நாட்களை நகர்த்தி வருகின்றமைக்கு சுப்பிரமணியம் ராஜேந்திரனின் வாழ்க்கையும் சான்று பகர்கின்றது. நம்பிக்கையை மூலதனமாக்கி பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமாக்க துடிக்கும் இந்த முன்னாள் போராளிகளுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா?